வணக்கம் மாணவர்களே, இன்று நம்ம பார்க்க போறது நன்னறி என்ற நீதி நூலில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செய்யுளைத்தான் பார்க்க போறோம். நன்னறி என்றால் நல்ல கருத்துக்களை உவமையுடன், அதாவது எடுத்துக்காட்டுடன் கூறும் நூல். இந்த நூலை இயற்றியவர் யாருன்னா துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள். இதுல துரைமங்கலம் என்பது அவருடைய பிறந்த ஊர், சிவப்பிரகாச சுவாமிகள் என்பது அவருடைய பெயர். இவர் ஒரு சிவனடியார். இவர் சிவனை வணங்குபவர். இந்த நூலில் மொத்தம் 40 நேரிசை வெண்பாக்கள் உள்ளன. இது 40 பாடல்களை கொண்ட நூல். வெண்பா என்றால் 2 அடி பாடல் என்ற பொருள். அதாவது நமது திருக்குறள் எப்படி 2 அடியில் நம் வாழ்க்கைக்கு தேவையான நீதி கருத்துக்களை கூறுகிறதோ, அதே போல இதுவும் முதல் 2 அடியில் நீதி கருத்துக்களையும் அடுத்த 2 அடியில் அதற்கான உவமையும் கூறி விளக்குகிறது. புரிந்ததா? இப்போது செய்யுளை பார்க்கலாமா? இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் வன் சொல்லால் என்றும் மகிழாதே பொன்சை அதிர்வளையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர்வரவாள் பொங்கும் கடல். இன்னொரு தடவை வாசிக்கலாமா? இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் வன் சொல்லால் என்றும் மகிழாதே பொன்சை அதிர்வளையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர்வரவாள் பொங்கும் கடல். அதாவது இன்சொல்னா என்னன்னா இனிமையான சொல். இருநீர் வியனுலகம் என்றால் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். வன் சொல் என்றால் கடுமையான சொல். அதாவது நம்ம எப்பொழுதுமே மற்றவங்ககிட்ட பேசும்போது எப்படி பேசணும்னா இன்சொற்களை பயன்படுத்தி அவர்களுடைய மனம் மகிழும்படி இன்சொற்களை, இனிமையான சொற்களை பயன்படுத்தி தான் பேசணும். கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவர்களுடைய மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. அதைத்தான் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம்னா என்னது, இந்த உலக மக்கள் விரும்புகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. பொன் அப்படின்னா என்னது, தங்கம். அதிர்வளையாய் அப்படின்னா ஒலிக்கின்ற வளையல், அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட வளையலை அணிந்த பெண்ணே. நம் நாட்டின் கண்கள் யாரு? பெண். அதனாலதான் இந்த கருத்தை ஒரு பெண்ணிடம் சொல்ற மாதிரி நமக்கு கருத்தை சொல்றாங்க. அழல் கதிரால் அப்படின்னா என்னன்னா கதிரவனுடைய வெப்ப கதிர்கள். தன்னன் கதிர் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி என்று பொருள். அதாவது என்னன்னா கதிரவனுடைய ஒளி எப்படி இருக்கும்? கதிரவனுடைய ஒளி கதிர்கள் மிகவும் வெப்பமாய் இருக்கும். ஒளியினுடைய மூலம் எது? அதாவது வெளிச்சத்தினுடைய மூலம் எது? சூரியன். சூரியன் இல்லாம எந்த ஒரு உயிருமே வாழ முடியாது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சூரியனே வெப்பமாக இருப்பதனால அதை பார்த்து இந்த கடல் பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி, நிலவின் ஒளினா நிலாவினுடைய ஒளியை பார்த்துதான் இந்த கடல் பொங்கும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம எப்பொழுதுமே மற்றவங்ககிட்ட பேசும்போது இனிமையான சொற்களை பேசி அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற கருத்துக்களை இங்க நமக்கு வலியுறுத்துறாங்க. அதுபோல நாமும் எப்பொழுதுமே இன்சொற்களை பேசி மற்றவங்களை மகிழ்வித்து நாமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். புரிந்ததா குழந்தைகளே? மகிழ்ச்சியான வாழ்க்கையே இனிமையான வாழ்க்கை. நன்றி.